sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் கிளாஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவை நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது பிஷப் ஓப்பனிங்கின் ரேப்பை பார்க்கலாம். பிஷப் ஓப்பனிங்கிலே 5 வகையான ரேப்களை பகுதி 1 வீடியோவாக இதை தருகின்றேன், அதாவது பார்ட் 1. ஓகே, பாருங்கள், உடனடியாக ஆட்டத்திற்கு போகலாம். 5 மிகவும் முக்கியமான ரேப் உங்களுக்காக நான் வழங்குகிறேன். ஓகே, பாருங்கள், முதலாவது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓகே, பாருங்கள், ஆட்டத்துக்குள் செல்லலாம். முதலாவது மூவ் E4. இது இதுக்கு பேர் கிங்ஸ் பவான் ஓப்பனிங். அடுத்தது E5. இது கிங்ஸ் பவான் ஓப்பனிங். அடுத்தது பிஷப் C4. இது பிஷப்ஸ் ஓப்பனிங். இதுதான் இந்த ஆரம்ப நகர்வுகள், அதாவது பிஷப் ஓப்பனிங்கினுடைய ஓப்பனிங். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் C5. ஓகே, அடுத்தது C3. சிப்பாய் முன்னோக்கி தள்ள. இப்பொழுது இங்கே பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று. அடுத்தது நைட் F6. ஓகே, அடுத்தது D4. இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது E cross D4. இப்பொழுது சிப்பாய் வெட்ட அடுத்த சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகிறது, அதாவது E5. இப்பொழுது என்ன செய்யணும் என்றால் த்ரெட்னிங் விடப்படுகிறது குதிரையை வெட்டுவதற்காக. ஆனால் இது என்ன செய்கிறது என்றால் அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். D5க்கு தன்னுடைய சிப்பாயை நகர்த்துகின்றது. அதாவது இங்கே பிஷப்பை வெட்டுவதற்காக இந்த சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகிறது. அடுத்த நகர்வு E cross F6. இப்பொழுது குதிரையானது கைப்பற்றப்படுகிறது ஒயிட்டினுடைய சிப்பாயினால். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று. இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால் அடுத்த நகர்வு D cross C4. சிப்பாயினால் மந்திரி வெட்டப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அடுத்த நகர்வு குயின் H5. ஓகே, இந்த சூழ்நிலையை கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இப்பொழுது இந்த குயின் கொண்டு இங்கே வைக்கப்படுகிறது H5. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் F8. இது ஒரு தவறான மூவ். அது ஏன் என்பதை இப்பொழுது பாருங்கள். இந்த ஆட்டத்திலே என்ன நடக்க போகிறது என்று பாருங்கள். இந்த குயினானது இங்கே கொண்டு செக் அடிப்பதாக இருந்தால் இந்த சிப்பாயினால் இந்த சிப்பாய் ஹட் பண்ணப்பட்டு இந்த மந்திரி அல்லது ரூக்கை இழக்க வேண்டிய நிலை இந்த விளக்குக்கு ஏற்படும். இதுதான் இதனுடைய ரிக்ஸன் தந்திரோபாயங்கள், அதாவது ரேப். ஓகே, அடுத்த நகர்வு குயின் E5 அண்ட் செக். ஓகே, இப்போது எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் பிஷப் E6க்கு இங்கே நடத்தப்படுகிறது. இந்த மந்திரியை கவர் கொடுக்கின்றார். இதன் ஊடாக இப்பொழுது அடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் ஆடப்படுறது F cross G7. இந்த சூழ்நிலையில் குதிரை அல்லது ரூக்கினை இழக்க வேண்டிய நிலை பிளாக்குக்கு ஏற்படுகிறது. இந்த ஆட்டத்திலே குதிரை அல்லது ரூக்கை மன்னிக்க வேண்டும், பிஷப் அல்லது ரூக்கினை இழக்க வேண்டிய நிலை இந்த பிளாக்குக்கு ஏற்படுகிறது. ஓகே, இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது. ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், இரண்டாவது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால் இரண்டாவது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். அதாவது பிஷப் ஓப்பனிங்கினுடைய இரண்டாவது ரேப். ஓகே, வாருங்கள், உடனடியாக ஆட்டத்துக்கு போகலாம். முதலாவது மூவ் E4. இது கிங்ஸ் பவான் ஓப்பனிங். அடுத்து E5. இது கிங்ஸ் பவான் ஓப்பனிங். அடுத்த பிஷப் C4. இது பிஷப்ஸ் ஓப்பனிங். ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் C5. இங்கே சிப்பாய் இங்கே நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்த அடுத்தது B4க்கு அடுத்தது சிப்பாய் தள்ளப்படுகிறது முன்னோக்கி. இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால் மந்திரியை நகர்த்த வேண்டும். மந்திரி போகின்றது B6க்கு நகர்த்தப்படுறதாம். அடுத்ததாக நைட் C3. இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இப்பொழுது குதிரையானது நகர்த்தப்படுகிறது. C3க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. ஓகே, அடுத்த நகர்வு நைட் F6. ஓகே, இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது அடுத்த ஒரு நகர்வு இடம்பெறப் போகின்றது. பாருங்கள், ஒயிட்டினுடைய குதிரை F3க்கு நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்த அடுத்தது நைட்டினால் இந்த சிப்பாய் வெட்டப்படு நைட் கிராஸ் E4. இந்த சிப்பாயினை வெட்ட உடனடியாக பிஷப் கிராஸ் F7 அண்ட் செக். ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இடம்பெறப் போகின்றது. இப்பொழுது கிங் கிராஸ் F7. இப்பொழுது ராஜா வெளியிலே வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையிலே இலகுவானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த ராஜா ஒழுங்கின்மையாக இருக்கின்றது. ஆனால் பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று. அடுத்த நகர்வு நைட் கிராஸ் C5 அண்ட் செக். இப்பொழுது ராஜாவுக்கு செக். இந்த சூழ்நிலையிலே
இந்த ராஜா வெளியிலே வந்து விட்டது, நீ தோற்க வேண்டிய நிலை விலகிக்கப்படும் போல் தெரிகின்றது, பார்க்கலாம். அடுத்த நகர்வு கிங் E6. ஓகே, அடுத்தது நைட் கிராஸ் E4. ஆம், இப்பொழுது குதிரை வெட்டப்பட இப்பொழுது கிங் கிராஸ் E5 வெட்ட, இப்பொழுது பிஷப் B2 அண்ட் செக். ஓகே, இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப்பினால் இங்கே செக் அடிக்கப்படுகிறது. இப்பொழுது வெட்டுமாக இருந்தால் இந்த குயின் இங்கே சென்று ஒரு அடியிலே செக்மேட் ஆகும். இதை இங்கே நகர்த்தி இருக்கக்கூடாது, இது ஒரு தவறான மூவ். அதாவது கிங் கிராஸ் E4. இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட் வந்து குயினால் மேற்கொள்ளப்படுறது, குயின் F3 அண்ட் செக்மேட். தட்ஸ் இட். ஏனென்றால் இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த கிங்கினால் எங்கும் செல்ல முடியாது. இங்கு வந்தால் இந்த பிஷப் நிற்கின்றது இந்த லைனில், இங்கு வர முடியாது. இந்த குயின் நிற்கின்றது, இங்கு வர முடியாது. சிப்பாய் இங்கு வர முடியாது, இங்கு வர முடியாது, இங்கு வர முடியாது. இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெற்று விட்டது. ஓகே, பாருங்கள், மூன்றாவது ரேப்புக்கு உடனடியாக நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் மூன்றாவது ரேப்புக்கு போகலாம், உடனடியாக ஆட்டத்துக்கு போகலாம். முதலாவது மூவ் E4, இது கிங்ஸ் பவான் ஓப்பனிங். அடுத்தது E5 கிங்ஸ் பவான் கேம். அடுத்தது பிஷப் C4. ஆம், இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்டத்திலே எவ்வாறு பிளாக்கினுடைய குயினானது ஒயிட்டினால் ரேப் செய்யப்படுகிறது என்று பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் C5. ஓகே, அடுத்தது D3. ஓகே, அடுத்து நைட் C6. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு தவறான மூவை மேற்கொள்கிறது, நைட் H3. இது இந்த மூவ் சரியான மூவ், ஆனால் அடுத்தது பிளாக்கினுடைய மூவ் தான் தவறான மூவாக காணப்படுகிறது. அதாவது குயின் H4 இங்கே வைக்குமா இருந்தால் இப்பொழுது இந்த குயினாக ரேப் செய்யப்பட போகிறது. எப்படி என்று பாருங்கள், இந்த பிஷப்பினை கொண்டு வந்து இங்கே வைப்பதன் ஊடாக இந்த குயினானது வெட்டப்பட போகின்றது. எனவே இந்த குயினை எங்கு நகர்த்த முடியாது, இங்கு வர 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 முடியாது, எங்குமே வர முடியாது. பாருங்கள் ஏனென்று. அடுத்தது பிஷப் G5. ஓகே, இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், இப்பொழுது இது வந்து இதை வெட்டலாம். இதை வெட்டுமாக இருந்தால் இப்பொழுது இதை இங்கே தள்ளலாம். இங்கே தள்ளினால் இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது. பாருங்கள், அடுத்தது இந்த இந்த இதை வெட்டக்கூடியதாக இருக்கும், இது வெட்டுகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவானது வெற்றியை இந்த ஒயிட் பெற்று விட்டது. இந்த ரேப் பண்ணப்படுறது இந்த குயின். ஓகே, பாருங்கள், அடுத்த நான்காவது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் நான்காவது ரேப்புக்கு போகலாம். இந்த ரேப்பிலே வின்ஸ்டக் ரூக்கினை எவ்வாறு இந்த ஒயிட்டினுடைய குயின் கைப்பற்றுகிறது என்று பாருங்கள். ஓகே, முதலாவது மூவ் E4 E5 பிஷப் C4 பிஷப் C5. ஓகே, அடுத்தது குயின் H5. இந்த சூழ்நிலை இப்பொழுது இந்த சிப்பாயை G6 நடத்துவதாக இருந்தால் இப்பொழுது இங்கே பாருங்கள், அற்புதமான ஒரு ஆட்டம். இந்த குயினானது இதை வட்டி இங்கே செக் மற்றும் இந்த ரூக்கை கைப்பற்றக்கூடியதாக இருக்கும். அதாவது குயின் கிராஸ் E5 அண்ட் செக். அதன் பிற்பாடு இப்போ எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது இதை கவர் கொடுக்கலாம் நினைக்கிறேன். இந்த கவர் கொடுக்க இப்போது பியூட்டிஃபுல் ரூக்கானது கேப்சர் பண்ணப்படுகிறது. ஓகே, இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஒரு இலகுவானது ஒரு வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், அடுத்த ஆட்டத்திற்குள் இப்பொழுது நாங்கள் போகலாம். அதாவது ஐந்தாவது ரேப்புக்கு, இறுதி ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் ஐந்தாவது ரேப்புக்கு போகலாம். அதாவது இந்த ரேப்பிலே எவ்வாறு விளக்கினுடைய குதிரையானது எவ்வாறு ஒயிட்டினுடைய குயினை செக் செய்து கைப்பற்றுகிறது என்று இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், உடனடியாக முதலாவது மூவ் E4, இது கிங்ஸ் பவான் ஓப்பனிங். அடுத்த E5 பிஷப் C4 பிஷப் C5 குயின் H5. அதன் பிற்பாடு குயின் E7. ஓகே, அடுத்தது நைட் C6 அண்ட் C3. C6 அடுத்தது C3 C6. அடுத்தது நைட் F3 நைட் F6. ஆம், இப்பொழுது இங்கே பாருங்கள், குயின் கிராஸ் E5. இதை வெட்ட இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இடம்பெற போகிறது. ஏன்னா ரெண்டு மூக்களிலே இந்த குயினானது கைப்பற்றப்பட போகின்றது. இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த ஒயிட் குயினானது இந்த குதிரையினால் கைப்பற்றப்பட போகின்றது. பாருங்கள் வாரம். இப்போது பிஷப் கிராஸ் F2 அண்ட் செக். இப்பொழுது இந்த ஆட்டத்திலே இவர் வெட்டுவாராக இருந்தால், கட்டாயமாக இந்த வெட்டுவாராக இருந்தால் என்ன செய்யறால், இந்த ராஜா இதை வெட்டுமாக இருந்தால் இந்த குதிரையால் இங்கே இந்த செக் அடிப்பதனூடாக இந்த குயினை கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் எவ்வாறு என்று. இப்பொழுது குயின் கிராஸ் F2. ஓகே, இப்பொழுது பியூட்டிஃபுல் செக் வித் த நைட். இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது குதிரையால் செக் அடித்தால் அதை நகர்த்த வேண்டும், இல்லை அந்த குதிரையை கட் பண்ண வேண்டும். இப்போ இதிலே கிங்கை நகர்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது. கிங் நகர்த்தப்படுகிறது, இங்கே நகர்த்தப்படுறது வைத்தால் இப்போது பியூட்டிஃபுல் குயின்
கேப்சர் பண்ணப்படுகிறது. ஓகே, இதுதான் இறுதி ரேப். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்துடன் நான் இந்த வீடியோக்களே பல வீடியோக்களினுடைய பிளேலிஸ்டை கொடுத்துள்ளேன், லிங்கிலே கொடுத்துள்ளேன், அல்லது கார்ட்ஸ்லையும் கொடுத்துள்ளேன், என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துள்ளேன். நீங்கள் சொன்ன இந்த வீடியோக்களை பார்க்கலாம். ஓகே.